கிராமத்திலும் இயங்கி வரும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் பிரதி மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்று கூடி கூட்டம் நடத்துவது வாடிக்கை. கூட்ட முடிவில் உறுப்பினர்களின் அந்த மாதத்திற்குரிய சேமிப்பு மற்றும் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை தொகை வசூல் செய்யப்பட்டு சுய உதவிக்குழு ஊக்குனர் அல்லது பிரதிநிதி வசம் ஒப்படைக்கப்படுகின்றது. ஊக்குனரும் பிரதிநிதியும் அப்பணத்தை பாதுகாப்பாக வைத்திருந்து மறுநாள் வங்கியில் செலுத்துகின்றனர். வங்கியில் பண பரிமாற்றங்களை மேற்கொள்ள வேண்டி ஊக்குனரும் பிரதிநிதியும் தங்களின் சொந்த வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு நாள் வருமானத்தை விட்டுக் கொடுத்து கிராமத்தில் இருந்து பயணப்பட்டு குறித்த நேரத்தில் வங்கியை அடைந்து குழு உறுப்பினர்களின் சேமிப்பை வங்கி கணக்கில் செலுத்தி பின் உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குவதற்காக தீர்மானத்தின் அடிப்படையில் வங்கி கணக்கில் இருந்து பணத்தை பெற்று பாதுகாப்பாக எடுத்து வந்து உறுப்பினர்களுக்கு பட்டுவாடா செய்கின்றனர். இதனால் ஏற்படும் கூடுதல் செலவுகளான உணவு மற்றும் போக்குவரத்து போன்றவைகளையும் அவர்கள் ஏற்க வேண்டியுள்ளது. இவ்வளவு சிரமங்களையும் தவிர்த்து சுய உதவிக்குழுக்கள் எளிதில் பண பரிமாற்றங்களை மேற்கொள்ள வங்கி சேவையில் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓர் புதிய செயல்பாடே இரட்டை அங்கீகார வசதி. சுய உதவிக்குழுக்களின் வங்கி சேமிப்பு கணக்குகள் வங்கி வணிக தொடர்பாளர் மையங்களுடன் இணைக்கப்பட்டு சுய உதவிக்குழுக்கள் அவர்கள் இருக்கும் இடங்களிலேயே வங்கி வணிக தொடர்பாளர்கள் மூலமாக பணம் எடுக்க, பணம் செலுத்த மற்றும் மற்றவர் கணக்கிற்கு பண பரிமாற்றம் செய்ய உதவிடும் ஒரு சிறப்பான வசதியே இரட்டை அங்கீகார செயல்பாடாகும். இரட்டை அங்கீகார வசதியை பெற சுய உதவிக்குழுக்களின் ஒப்புதல் கடிதம், விண்ணப்ப படிவம், தீர்மான நகல், வங்கி புத்தக நகல்கள், ஆதார் அட்டை நகல் ஆகிய ஆவணங்களை வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். இரட்டை அங்கீகார முறையில் வங்கி கணக்கில் இருந்து பண பரிமாற்றங்கள் செய்ய சுய உதவிக்குழுவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊக்குனர் மற்றும் பிரதிநிதி வங்கி வணிக தொடர்பாளரை அணுக வேண்டும். பின்னர் வங்கி வணிக தொடர்பாளரின் பண பரிமாற்ற தானியங்கி சாதனத்தில் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக தங்களின் கைரேகையை பதிவிட வேண்டும். கைரேகை பதிவுகள் வெற்றிகரமாக அங்கீகரிக்கப்பட்ட பின் சுய உதவிக்குழுவின் வங்கி கணக்கில் போதுமான இருப்பு இருக்கும் பட்சத்தில் வங்கி வணிக தொடர்பாளரால் பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. பண பரிமாற்ற தானியங்கி சாதனத்தில் உள்ள பிரிண்ட் எனப்படும் விருப்பத்தை பயன்படுத்தி வங்கி வணிக தொடர்பாளர் பண பரிவர்த்தனை விவரங்கள் கொண்ட ரசீதை சுய உதவிக்குழு பிரதிநிதிக்கு வழங்குவார். வங்கி வணிக தொடர்பாளருக்கு நிர்ணயிக்கப்பட்ட வரம்பின்படி ஒரு நாளில் அதிகபட்சமாக 2 ரொக்கம் பெறும் பரிவர்த்தனைகளை சுய உதவிக்குழுக்கள் மேற்கொள்ளலாம். ஒரு பரிவர்த்தனைக்கு அதிகபட்ச வரம்பு 10,000 ரூபாய். இரட்டை அங்கீகார செயல்பாட்டால் சுய உதவிக்குழுக்கள் பண பரிமாற்றம் செய்ய வங்கிக்கு செல்ல தேவையில்லை. அவர்கள் நேரம் மிச்சப்படுகிறது, பிற செலவுகளும் தவிர்க்கப்படுகிறது. இதுநாள் வரை ஒரு தனிநபர் மட்டுமே பயன்பெறும் வகையில் வங்கி பணப்பரிமாற்றங்கள் நடைபெற்று வந்த வங்கி வணிக தொடர்பாளர் மையங்களில் சுய உதவிக்குழுக்களும் பண பரிமாற்றங்களை மேற்கொள்ளலாம் எனும் நடைமுறை இரட்டை அங்கீகாரத்தால் சாத்தியமாகியுள்ளது. எனவே அனைத்து மகளிர் சுய உதவிக்குழுக்களும் இச்செயல்பாட்டில் இணைந்து பயன்பெற தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் அறிவுறுத்துகிறது.